Hey guys, welcome back. கூலிக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ கூலி 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம். கூலியில் அது தெரியுமா இது தெரியுமா அது இதுன்னு இப்போ ரீசெண்டாக புதுசாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு வீடியோ உலா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இவர் அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னா அந்த வீடியோவை கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், சிவகார்த்திகேயன் நடிக்கிறாராம். அதான் இப்போ சிவகார்த்திகேயனோட சேர்ந்து இன்னொரு நடிகரோட பேரும் சேர்ந்து அடிபடுது. இப்போ அந்த நான் சொன்ன அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அது என்ன வீடியோ, அது எந்த நடிகர், ஏன்டா இப்படி போட்டு வளர்ப்புறீங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்மளோட கதையை அப்புறம் நம்ம பேசுவோம். முதல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டேன். நான் இந்த வீடியோ மட்டுமே 38 நிமிஷம். ஸோ ஃபுல் ஸ்டோரி டீகோட் அண்ட் ப்ரெடிக்ஷன். நான் டீகோடு கூட வரலை, ப்ரெடிக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். அந்த ப்ரெடிக்ஷன் கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஏன்டா உயிரை வாங்குறீங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்களா, இது எல்சியூவில் இருக்காதுடா அப்படின்னு யார் யார் சொல்கிறீங்களோ இது அவங்களுக்கான வீடியோ கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தா கடுப்பு தான் வரும் உங்களுக்கு. கூலியை போட்டு இந்த பரட்டுறாங்கிறேன். ஸோ நீங்கள்லாம் போய் சண்டே வேறு ஏதாவது வீடியோ பாருங்கள். நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அவங்கெல்லாம் கூடவே இருங்க. ஒன்றாவே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கூலி ட்ரெய்லரில் எல்சியூ கனெக்ட் இருக்குதா பார்ப்போம். இது ஒரு 38 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. One single frame you will experience all stars. That is more special than ever before. ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல எல்லாருமா இப்போ நீங்க சொன்ன பிறகு எனக்கு பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. இந்த ஒரு மொமெண்ட்டை நான் தியேட்டர்ல உங்களோடலாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு வெயிட் பண்றேன்னா அது என்ன வரும்? இன்டர்வியூ முடிச்சிடலாமா? ஹே கைஸ், வெல்கம். இவர் பேசுறதுக்குள்ள நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான்லாம் ஆடி போயிட்டேன். அது ஏஐயான்னு தெரியல, ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உண்மையான மாதிரி தான் இருக்குது. அதாவது பிவிஆர் சினிமாஸ் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பிரான்ச் பிவிஆர் சினிமாஸில் கூலி கம்மிங் சூன்னு 2 போஸ்டர் போட்டிருக்காங்க. கம்மிங் சூன் போட்டது பிரச்சனை இல்லை, கூலி போஸ்டர் போட்டதும் பிரச்சனை இல்லை. அந்த போஸ்டரில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு ஏன் சார் பிஸ்னஸுக்காக என்னவும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா இவங்களே டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 2 போஸ்டர் இருக்குங்க. இந்த செவரில் ஒன்று, இந்த செவரில் ஒன்று. கம்மிங் சூன், புக் யோர் டிக்கெட்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூலின்னு போட்டு கூலி லோகோ போட்டு ஒரு போஸ்டரில் கைதி டில்லி, இந்த பக்கம் ரோலெக்ஸு, கூலி பேர் போட்டு. அப்போ அந்த தியேட்டருக்கு வேற படங்கள் பார்க்க வர்றவங்க என்ன நினைப்பாங்க? ரோலெக்ஸும் டில்லியும் கூலி படத்துலையா? ஏங்க கூலிக்கு டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்னு அப்பயே புக் பண்ணிடுவானுங்க. ஒருவேளை அது அவங்களோட பிசினஸ் ஐடியா அப்படின்னாலும் பண்ண முடியாதுல்ல. படத்துல மேபி அதுல இல்லாம இருந்தா இல்லாத விஷயத்தை எப்படி சொல்லலாம்? அப்படி நீங்க அதை இருக்கு அதனால சொல்றோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் எப்படி நீங்க உடைக்கலாம்? ஆக மொத்தத்தில் அது 2 பக்கமும் தப்பு. எனக்கு அது ஏஐயா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு பிவிஆர் சினிமாஸ் இல்லையா, எங்கே அவங்க பெரிய சினிமா பிராண்ட் ஆச்சே, இப்படி பண்ண மாட்டாங்களேன்னு குழம்பிட்டேன் நான். இது என்னடா இது, அவங்க கொண்டு எல்சியூ பைத்தியம் பிடிச்சிருச்சா எல்லாருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அவர் பேசுகிறத கேட்போம், அப்புறம் பார்ப்போம் மிச்சத்தை. வெல்கம் பேக் டு another episode of PT. கூலி படத்தோட ட்ரெய்லருக்கு வந்துட்டு நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ரியாக்ஷன் வீடியோங்கிற பேரில் அதில் நான் ரியாக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். அண்ட் வந்துட்டு ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தேன். அண்ட் வந்துட்டு ட்ரெய்லரில் கூஸ்பம்ஸ் மூமெண்ட் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இது லோக்கியோட ட்ரெய்லரே கிடையாது, லோக்கி படமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன், நம்ம இதை டீகோட் பண்ணி பார்க்கலாம், ரிப்பீட் மோட்ல பார்க்கலாம். அதாவது பார்க்க பிடிக்கலாம் இல்லையா, பார்க்க புரியலாம் இல்லையா. நம்ம ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், ட்ரெய்லர்ல வேற ஏதோ இருந்திருக்கும். ஸோ திரும்ப பார்த்து அதுல என்ன இருக்குங்கிறத நோண்டி எடுத்து பார்த்தா ட்ரெய்லர் பிடிச்சி போகலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதோட எண்டில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ டீகோட் பண்ணியாச்சு, ரிப்பீட் மோட்ல ஏகப்பட்ட வாட்டி பார்த்தாச்சு. அண்ட் ஆஃப்டர் டீகோட்க்கு அப்புறமா ட்ரெய்லர் பத்தின என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குதா அல்லது இல்ல அப்படிதான் இருக்குதா, ட்ரெய்லர் வந்துட்டு ஒர்த்தா இல்ல ஒர்த்து இல்லையா, தென் நவ் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம நிறைய எல்சியூ கனெக்ஷன்ஸ்க்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். அதுல ஒரு கனெக்ஷனான கைதி படத்தில் உள்ள ஒரு கனெக்ஷன், அதாவது கைதி படம். இந்த
நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த உபேந்திரா இருக்காருல்ல, கன்னட ஸ்டார் உபேந்திரா, அவர் அந்த க்ளோஸ் அப் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கண்ணை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், கடன்னு ஆட்டிக்கிட்டு இருப்பார்ல, அது நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம். ஓகே, ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க அவரோட கண்ணுக்கு, ஓகே போயிட்டோம். பட் நம்ம கன்னட சைடில் இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸோட ஒரு சில மீம்ஸ் பார்க்கும்போது லோகேஷ் எவ்வளவு டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு புரியுது. என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து சூப்பராக இருக்குது. பிகாஸ் உபேந்திரனால மட்டும் கிடையாது. இப்போ நம்ம தளபதினா அப்படின்னுவோம், அஜித்னா அது அப்படின்னுவோம்ல, அது மாதிரி உபேந்திராவோட ஐகானிக் மூமெண்ட்டாக அது. அவரோட பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி இறக்கி இப்படி பார்ப்பாரு, அந்த எல்லாராலையும் அது பண்ண முடியும். ஆனால் அவர் அளவுக்கு கடன்னு ஸ்பீடாக பண்ண முடியாது, கண்ணு வலிக்கும். அவரோட ஒரு ஸ்டைலாக அது. அவரோட பழைய படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த படத்தில் வச்சிருக்காரு. அப்போ தான் நான் யோசித்தேன், 1000 கோடி அடிக்காமல் விட மாட்டாங்க பொழுது. ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவங்க ஊரில் அவங்க ரசிகர்கள் எதை பார்க்க ஆசைப்படுவாங்க அதை அப்படி காட்டுறாரு. நம்ம கூட யோசிக்கல எதுக்கு இந்த கண்ணை இப்படி ஆட்டுற மாதிரி இதில் ஃப்ரேம் வருதுன்னு நம்ம யோசிக்கல. பட் ஒரு மீம் பார்த்தோன்னு தான் எனக்கு தோணுச்சு, ஓ ஹெவி ஹோம்ஒர்க் போயிருக்கு போல இருக்கு. அப்போ அதே மாதிரி நாகார்ஜுனாக்கு, அமீர் கானுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவர் பார்த்து வச்சிருப்பாரு. ஷௌபினா ஆட வச்சாச்சு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை ஃபேமஸ் ஆக்கியாச்சு. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் லோகேஷ் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. உள்ள போலீஸ் ரவுடி அப்படிங்கிற ஒரு 2 கேரக்டர் அப்படியே அதே அப்பீரியன்ஸ்ல மோனிகா சாங்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. சோ இதை வச்சு எல்சியோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று பார்த்திருந்தோம். ஆனா அந்த கனெக்ஷன்ல வந்துட்டு மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதாவது என்ன மிஸ்டேக்னா, கைதி படத்துல ஆக்சுவலா அவங்க 2 பேரும் இறந்துருவாங்க, அப்ப எப்படி கூலி படத்துல அவங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது அதை இப்படி யோசிங்க, ஏன் கூலி படம் கைதி படத்தோட ப்ரீகோலா இருக்கக்கூடாது? அதாவது நான் அதுக்கு வந்து உதாரணமே சொல்லிடுறேன். இப்ப கைதி படத்துல உள்ள அந்த அஜாஸ் அகமதுங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவு நாளா இவனுங்க கேங்குக்குள்ள ஸ்பையா ஒர்க் பண்றாரு. என் பேரு சம்பத்துலடா, அஜாஸ் அகமது. 2 வருஷமா உன் கூடயே இருந்திருக்கேன், இது கூட தெரியாம இருந்திருக்கேன். சோ 2 வருஷமா அவங்க கேங்குக்குள்ள ஒரு ஸ்பையா இருக்காரு. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் ஆபீசரா தானே இருந்திருக்கணும். அப்ப அவர் போலீஸ் கெட்டப்ல தானே இருந்திருக்கணும். போலீஸ் கெட்டப்னா ஒரு மீச வச்சிருந்திருக்கலாம், அல்லது மீடியமான தாடி மீச வச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா அவர் அதுக்கு முன்னாடி என்ன கெட்டப்ல இருந்திருக்காரு அப்படிங்கறத டிப்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு சொல்லும் பாருங்க. மீச தாடி எடுத்த உன்ன மாதிரி இருக்காம்பா இல்ல? ஸோ தாடி மீச ரெண்டுமே இல்லாம தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. ஸோ அவருடைய போலீஸ் கெட்டப் அதுதான். பட் ஆனா எதுக்காக அதே கெட்டப்பை இங்க கூலி படத்துல வாங்க வச்சிருக்கணும்? இங்கேயாவது ஏதாவது கெட்டப்ல டிஃபரன்ஸ் காட்டியிருக்கலாம். சம்பத் ஆகிறதுக்கு முன்னாடி அஜாஸ் அகமதா அவர் எப்படி இருந்தாரோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே கெட்டப்ல இங்க கூலில இருக்கிறாரு. ஸோ கைதி படத்தோட ப்ரீகோலா இது இருக்கலாம். அதனாலதான் இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு லாஜிக்கான விளக்கம். எனக்கு என்ன லாஜிக் அடிக்குதுன்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்கல்ல. ஸோ அதோட ப்ரீக்வல் அப்படின்னா கைதி படத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இது நடக்குது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஷௌபின் கிட்ட வேலை செய்கிறாங்க. அப்படின்னா அவர் அதில் ஒரு போலீஸ் கெட்டப்பில் போலீஸாக இருக்காருன்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ரவுடி கேரக்டரில் இருக்கிறவருக்கு அவர் போலீஸ்ன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ கைதி படத்தில் 2 பேருமே ரவுடிஸாக இருக்கும்போது இவர் போலீஸாக இருந்தவர்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவரும் இவர் மாதிரி அண்டர் கவரில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அண்டர் கவரில் ஒர்க் பண்ணுறவர் டில்லியை சண்டை போடுறதுக்கு வந்தார்ல, அந்த டவுட்டு தான் எனக்கு. அவர் இதுக்கு முன்னாடி போலீஸாக கூட இருந்திருக்கட்டும், அவர் போலீஸாக இருக்காருன்னு அந்த ரவுடிக்கு தெரிஞ்சிருக்கும்ல ப்ரீக்வலாக இருந்தால். ஸோ அது எப்படி கைதி படத்தில் ஒர்க் ஆகும்? இதே மாதிரி இதே கேள்வியை லோகேஷ்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சார் இது வந்து எல்சியூவில் இல்லை சார், அதனால எனக்கு அந்த படத்தில் யாரு கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததோ அவங்கள வந்து இதில் நான் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னு அப்படி ஒரு உருட்டுனாரு. உண்மையாக கூட இருக்கலாம், தெரியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், டைலாக்ஸ், விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆனால் அப்புறமா அதுங்களெல்லாம் வச்சு கதை என்னவா இருக்குங்கிறத என்னோட ப்ரெடிக்ஷனை வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா லோகேஷ் படங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது படத்தோட இன்டர்வல் போர்ஷன் என்னவா இருக்கும், ஆனால் அது என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமாக கிளைமேக்ஸும் என்னவா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் தென் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்சியூ கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஷார்ட்ஸ் விக்ரம் ட்ரெய்லர்லையும் கொடுத்திருந்தாரு அண்ட் லியோ ட்ரெய்லர்லையும் கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ கூலி ட்ரெய்லர்லயும் இருக்குதா, எத்தனை எல்சியூ கனெக்ஷன் ஷாட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சியூவா இல்லையா, அதெல்லாம் ஃப்ளோவா போய் எண்ட்ல பார்க்கலாம். சோ நவ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ரெய்லருக்கு உள்ள போய் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டயலாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்ட் தான், எங்களுக்கு அப்பா. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம்,
ஆனா அவன் எனக்கு நண்பன். அதாவது தேவா வந்துட்டு பிரீத்தி கிட்ட சொல்றாங்க அவன் உனக்கு அப்பனா இருக்கலாம் ஆனா அவன் எனக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரீத்தி யாரு? ராஜ்சேகரோட பொண்ணு, அதாவது சத்யராஜ் சாரோட பொண்ணு. சோ பிரீத்தியோட அப்பா ராஜ்சேகரும் தேவாவும் நண்பர்கள். சோ கூலி படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஃபிலிமா இருக்க போகுது. தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட் ரோல் பண்ண போறாரு. சோ லோகேஷ் கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, ரஜினி சார் படத்தை பார்த்து முடிச்சிட்டு தளபதியில என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சாருங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. அதை கேட்டது நான் நிம்மதியா தூங்குங்கிற மாதிரி வர சொல்லியிருந்திருப்பாரு. Rajni sir told me one thing. Initially he hugged me. He was so happy. It looks like Talapati for me. That was the night I think I slept very peacefully after so many months. அதாவது தளபதி படத்துல என்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு ரஜினி சார் சொல்லியிருக்காரு அப்படின்னா லுக்ஸா அப்பியரன்ஸா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, பார்க்கும்போது தெரியுது. அதாவது அவருடைய ரோல், அவருடைய கேரக்டர் வந்துட்டு தளபதி படத்துல ஒரு உண்மையான நண்பனா இருப்பாரு. தேவாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரு வந்தாலும் நீ மட்டும்தான், உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் உயிர் கூட வேணும்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பன் ரோல் பண்ணிருப்பாரு தளபதியில ரஜினி சார். உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்கதானே உயிர். இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல, என்ன பெற்றோட வந்தாலும் நீதான் தேவதா. சோ அந்த கேரக்டர் அப்படி எனக்கு கூலில பார்த்த மாதிரி இருக்குன்னு படத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. It looks like Talapati for me. ஆனா அதை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு லோகேஷ் நிம்மதியா தூங்குனதா வேற சொல்லியிருக்காரு. அப்படின்னா That was the night I think I slept very peacefully after so many months. நம்ம என்ன நினைச்சு படம் பண்ணமோ, தளபதி படத்துல சூர்யா மாதிரி ஒரு நண்பன் ரோல் பண்ணணும்னு நினைச்சு எழுதி பண்ணமோ அதை வந்துட்டு கரெக்டா பிரசன்ட் பண்ணிட்டோம். ரஜினி சாருக்கே அது தோணி நம்ம கிட்ட வந்து சொல்றாரு அப்படின்னா நம்ம நினைச்சதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகி தான் நைட்டு நிம்மதியா தூங்குனதா சொல்லியிருக்காரு. I love Talapati the most. I've tried to maintain that balance with this film. That is what I've tried to achieve when it comes to writing. Rajni sir told me one thing. It looks like Talapati for me. That was the night I think I slept very peacefully after so many months. சோ அவர் நினைச்சது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஃபிலிம், ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு மூவ் ஆகக்கூடிய ஒரு படம். அதுல தேவா ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ரோல் பண்ணணும். சோ சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு மாஸ்டர் பீசஸ்லாம் என்னெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தளபதி இருக்குது, அண்ணாமலை இருக்குது அண்ட் பாஷா இருக்குது. சோ அந்த வரிசையில கண்டிப்பா கூலியும் ஒரு படமா இருக்க போகுது. அண்ட் படத்துல ஒரு சாங் இருக்கு. சாங்கோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் நாடி நண்பனே. சோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக படத்துல ஒரு பாட்டே இருக்குது. சோ அதாவது படம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு படம். அதாவது இப்போ உதாரணமா சொல்லணும்னா சலார் படத்தை எடுத்துக்கோங்க. சலார் படத்தோட கதை வேற, அது வந்துட்டு பெரிய கதை வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த படம் எதை பேஸ் பண்ணி போகும், எதை வச்சு ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தான் மூவ் ஆகும். நண்பனுக்காக வந்தான், நண்பனுக்காக இதை பண்ணா, நண்பனுக்காக அதை வாங்கி கொடுத்தான், நண்பனுக்காக இவங்களை எதிர்த்தான், நண்பனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படி நட்பு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியே அங்கிட்டு வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். உன்னை யாரும் தொடக்கூடாது. ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் கூலி படமும் ஃப்ரெண்ட்ஷிப் மூவி கிடையாது. படம் வந்துட்டு டோட்டலா வேற, பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் போக போகுது. கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் நண்பனுக்காக அப்படின்னு ஒருத்தன் வாரான், அவனால கதை அப்படி மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் கூலி படம் இருக்க போகுது. அவனுக்கு தெரிஞ்சது இப்போ சத்யராஜ் சொன்னால ஒரு டைலாக், 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு. ஸோ நம்ம அந்த படத்தோட அந்த பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்து அது சூப்பர் ஸ்டாருக்கு சொல்கிற ஒரு டயலாக். இது ஸ்டாண்டல் ஒன் படமாக இருக்கும் பட்சத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்கிற டயலாக் முடிஞ்சு போச்சு. லோகேஷ் கூட அவ்வளோதான் நினச்சி எடுத்துருக்கலாம். நம்ம ஆளுங்க விடுவாங்களா, நோ நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது, இதுக்கு நானாக ஒரு அர்த்தத்தை போட்டு இன்னைக்கு எல்லாரையும் குழப்புறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் உலா வருது. இது வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது எல்சியூ தான். இந்த டயலாக் வந்து லோகேஷ் வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி வச்சிருக்காரு. என்னடா ஈஸ்டர் எக்குன்னா, நம்மளாம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருக்குன்னு நினைப்போம். ஆனால் அது சத்யராஜ் சார் சூப்பர் ஸ்டாருக்கு சார் சொன்ன டயலாகே இல்லை சார், வேற யாருக்கு சொன்னாரு, உலகநாயகனுக்கு. ஏன்டா போட்டு உழப்புறீங்க, ஏன்டா அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, விக்ரம் படத்துல இருந்து ஒரு சீன் எடுத்துட்டு வர்றாங்க. அதில் கமல் சார் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு இது சொல்லியிருப்பாரு, சார் நான் பண்ணாத தப்புக்கு 30 வருஷம் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார். 30 வருஷம் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இவர் 30 வருஷம் ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சிருக்கேங்கிறாரு. அப்போ இது சூப்பர் ஸ்டாருக்கு கிடையாது, இது வந்து அந்த கமல்ஹாசனுக்கு தான். எப்படி சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு கிட்டேயே போய் சொல்கிறாரு அவர், வில்லனை வச்சுக்கிட்டு இவன் மட்டும் கிடையாது இன்னொருத்தனை 30 இவங்க எக்ஸ்ட்ரா டயலாக் கட் பண்ணுறாங்க. இந்த 30 வருஷமாக ஒருத்தன் ஆஃப்லைனில் போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கு முன்னாடி இவனுங்க ஆட் பண்ணுறானுங்க. அது இவருக்கு கிடையாது, எனக்கு இன்னொருத்தன் இருக்கான், இன்னொரு நண்பன் இருக்கான், அவனை 30 வருஷமாக நான் ஆஃப்லைனில் போட்டு வச்சுருக்கேன், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு நடக்கிறது தான் கைதி விக்ரம் இல்லாமல். இது முன்னாடியில் எனக்கெல்லாம் ஐயோ இன்னும் 4 நாள் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னா போய் படத்தை பார்த்துட்டு வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்கும்போது நமக்குமே ஒரு கட்டத்தில் இருந்தா நல்லா இருக்குமோ இல்லை இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அப்படி எழுதுறாங்க கதையை. இப்போ இந்த டயலாகை கேட்கும் போதெல்லாம் இனி கமல் சார் ஞாபகம் தான் வரும்.
சும்மா சொன்னால் கூட பரவாயில்லைங்க, மீம்ஸ்லாம் அதை எடிட் பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறாங்க, ஏஐயில் போட்டு வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி காட்டுறதுனால நமக்கு விஷுவலாக வேறு தெரிஞ்சு தொலைக்குதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மைண்டு மாறி தொலையுது. அண்ட் தென் அதுக்கப்புறமா பிரீத்தி வந்துட்டு தேவா கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது, யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா ராஜ்சேகர் தேவா கிட்ட இப்படி ஒரு டைலாக் சொல்றாரு. ஸோ இப்போ வந்துட்டு பிரீத்தி சொன்ன ஒரு டைலாக், யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க நீங்க. ஸோ இந்த டைலாக்கை கேட்கும் போதும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸை பார்க்கும் போதும் பட்டுன்னு மைண்டுக்கு வர்ற கேரக்டர் யாரோடதுன்னா ஜேடி கேரக்டர் தான் டப்புன்னு மைண்டுக்கு வருது. அதாவது மாஸ்டர் படத்தோட ஒரு மூமெண்ட் தான் இந்த படத்துலயும் இருக்க போகுது. அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ மாஸ்டர் படத்துல ஜேடின்னு ஒரு கேரக்டர் பாஸ்ட்ல சில பல விஷயங்கள் நடந்ததால எனக்கும் யாரும் இல்ல, யாருக்கும் நான் வேண்டாம், நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை சுத்தி ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சோலோவா வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஜேடி அப்படிங்கிற அந்த கேரக்டர். அண்ட் தென் அப்புறமா சாரு அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, யாருக்கிட்ட போய் நிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது இந்த ஜேடி அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இவரால அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ இவரை எப்படியாவது அங்க போ வச்சிட்டோம்னா எல்லாமே சால்வ் ஆயிரும், எல்லாமே ஓகே ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவரை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஆனா இவர் அங்க போய் என்ன நடக்குதுன்னே தெரியாம உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேங்கிற மாதிரி அவர் எப்படி அவருக்குள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி அங்க போய் இருக்கிறாரு. சோ தென் அப்புறமா அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதமும் நடந்துருச்சு, ஒரு 2 பசங்க இறந்து போயிருவாங்க. அண்ட் தென் அப்புறமா அந்த சாருங்கிற கேரக்டர் அந்த ஜேடி கிட்ட சொல்லும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இந்த வழிலாம் தெரிய போகுது, இதுல உங்களுக்கும் மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லுமா. அதுக்கப்புறமா அந்த ஜேடி கேரக்டர் ஆக்சுவலா என்ன பண்ணணுமோ அதை இறங்கி பண்ணும். சோ சேம் லைக் அதே மாதிரி தான் இங்க கூலி படத்துலயும் ஒருத்தவங்க கிட்ட ஒரு கேங் கிட்ட ராஜ்சேகர் வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு மீன் சத்யராஜ் சார் வந்துட்டு மேபி ஒரு சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கிறாரு. அவரோட அந்த சயின்ஸ் மைண்ட் வேணும் அப்படிங்கறதுனால, அவருடைய யூஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுனால அவரை கட்டாயமா எடுத்துக்கிட்டாங்க, அல்லது மேபி அவரை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அவருடைய பொண்ணான பிரீத்தியுமே அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல இது தப்பு அப்படிங்கிற மாதிரி மேபி அந்த கேங் வந்துட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறதுனாலையும் அவங்க வந்துட்டு இங்க இருந்துட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க, அவங்களால அங்க இருந்து தப்பிக்க முடியல. அதாவது ராஜ்சேகரை வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல பிரீத்தியால. சோ அதுக்கப்புறமா பிரீத்தி வந்துட்டு தான் அப்பாவுக்காக என்ன வேணாலும் பண்ற ஒருத்தர், உயிரை கூட கொடுக்கிற ஒரு பழைய நண்பன் ஒருத்தன் இருக்காங்கிறத வந்துட்டு பிரீத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா ராஜ்சேகருக்கே தெரியாம பிரீத்திங்கிறவங்க வந்துட்டு தேவாவை வந்துட்டு இதுக்குள்ள இன்வால்வ் பண்றாங்க. ராஜ்சேகருக்கு வந்துட்டு தேவாவை இதுக்குள்ள இன்வால்வ் பண்றணுங்கிற எண்ணம் கிடையாது. அது ஏன்னா அவரே ஒரு டைலாக்ல சொல்வாரு, 30 வருஷமா அதாவது தேவாங்கிறவனை வந்துட்டு இவர் தான் ஆஃப்லைன்ல வச்சிருக்காரு. அதாவது ஒரு நண்பனா நான் சொல்றத கேப்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி அவன் முன்னாடி பயங்கரமான ஒருத்தனா இருந்திருக்கான், அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அமைதியா இருங்கிற மாதிரி தேவாங்கிறவனை கட்டுப்படுத்துற ஒரு கெப்பாசிட்டி இந்த ராஜ்சேகரான நண்பன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அதனால தேவாவை அவன் ஆஃப்லைன்ல வச்சிருக்கான். சோ அதனால தேவாவை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ரொம்ப தூரம் தள்ளி, அவனோட இந்த பழைய வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவனோட வாழ்க்கையை திருத்தி மாத்தி ஆஃப்லைன்ல வச்சிருக்காரு ராஜ்சேகர். லைக் இந்த சிக்கட்டு வைப்பு சாங்லாம் அந்த தேவா மேன்ஷன்ல தான் வரும். அதாவது தேவா வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ராஜ்சேகரால. சோ வந்துட்டு ராஜ்சேகர் வந்துட்டு தேவாவால இங்க இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சாலும் என் நண்பனை நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள இன்வால்வ் பண்ண மாட்டேன் திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பன். என் உயிரை காப்பாத்துறதுக்காக என் நண்பனோட அமைதியான வாழ்க்கையை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு நண்பன் ராஜ்சேகர். சோ பிரீத்தியால வந்துட்டு அப்படி இருக்க முடியாது, நம்ம அப்பாவை காப்பாற்றணும், அது ஒருத்தரால முடியும்னு நமக்கு தோணுது, அப்ப எப்படி அதை நம்ம பண்ணாம இருக்க முடியும். சோ அதனால தான் அப்பாவுக்கு தெரியாம தேவா கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லாம அவரே அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், தன்னோட நண்பன் இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, இப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி ஒரு கட்டாயத்தினால இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா எப்படி தேவா சும்மா இருப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார்ல. லைக் சாரு நினைச்ச மாதிரி அவரா வந்து நடக்கிறத பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அவரே பண்ணிடுவாரு. லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காலேஜ்ல நிக்கிறத பார்த்தாங்கல்ல அவங்க. சோ இங்கே ஒரு அநியாயம் நடக்கும்போது அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு நினைச்சுதான் அவங்க அங்க கூட்டிட்டு வருவாங்க. சேம் லைக் அதே மாதிரி தான் இங்க பிரீத்தி தேவா கிட்ட எதையுமே சொல்லாம தேவாவை அது உள்ள கூட்டினு வராங்க. லைக் இந்த ஷாட்டை பாத்தீங்கன்னா தெரியும், பிரீத்தி வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்து யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தேவாவை வந்துட்டு உள்ள கூட்டினு வராங்க. அப்போ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு தயால் வந்துட்டு அவரை லாக் பண்ணிடுறாரு. தயால் வந்துட்டு யாருன்னா அந்த இடத்துக்கு அங்க இருக்கிற 10,000 பேருக்கு ஒரு ஹெட் மாதிரி, அவர் தான் அங்க கிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் காட்டியிருப்பாங்க. சோ தயால் தான் அவ்வளவு பெரிய அந்த கூட்டத்துக்கே பாஸ்.
பாஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் சிமோன் கேரக்டர் வந்துட்டு இவருக்கு பாஸா இருப்பாரு அண்ட் சிமோனுக்கு பாஸா தாகா இருப்பாரு. சோ அந்த டாபிக் இப்ப வேண்டாம். சோ இப்போ வந்துட்டு பிரீத்தி தேவா கிட்ட எதுவுமே சொல்லாம, தேவாவுக்கே தெரியாம, ராஜசேகருக்கும் தெரியாம தேவாவை உள்ள கூட்டினு வராங்க. ஏதோ ஒரு அடையாளம் சொல்லி இவர் இதுக்கு வந்திருக்காரு, இவர் அதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள கூட்டினு வராங்க. அப்போ தயால் வந்துட்டு அவரை லாக் பண்ணி இவன் யாரு பார்த்தா அப்படி தெரியலையா அப்படி எப்படிங்கிற மாதிரி லைக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நோட்டம் போடுவாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி இருக்கு இந்த ஷாட். ஆனா அதுக்கப்புறமா தேவா உள்ள போனதும், இவ்வளவு வருஷம் கழிச்சு தன்னோட நண்பனார ராஜசேகரை மீட் பண்ணதும் ராஜசேகர் அவர்கிட்ட சொல்றாரு அங்க உள்ள நிலவரம் என்ன, அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது ராஜசேகர் தெரியும் இல்லையா. அண்ட் தேவா அப்படி வர்றதும் தேவாங்க வந்ததும் அவருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் தானே. லைக் அப்படியே சலார் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல தேவா இங்க வரக்கூடாது, அவன் வராத மாதிரி பாத்துக்கோங்கிற மாதிரி வரதா வந்துட்டு ஒரு மைண்ட்ல இருப்பாரா. நாம எங்க போறோம்னு எக்காரணத்தை கொண்டும் தேவாக்கு தெரியாம பாத்துக்கணும். அதாவது இந்த இடத்துக்கு தேவா வந்துடக்கூடாது, முடியாது, அவன் சும்மா இருக்க மாட்டான் தெரிஞ்சா லைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குமா சலார் படத்துல. பட் அங்க அன்எக்ஸ்பெக்டடா சிச்சுவேஷன் காரணமா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத பையன் கிட்ட வந்து தேவாவை இங்க வர விடாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவசரத்துல அதை சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த பையன் வந்துட்டு அவரை கூப்பிடுதாங்க போல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போய் உங்களை கூப்பிடுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பட்டுன்னு அங்க வரதாக்கு சர்ப்ரைஸ், தேவா அங்க வந்து நின்றுவான். ஸோ சேம் லைக் அந்த ஒரு மொமெண்ட் மாதிரி தான், அந்த ஒரு மூட்ல தான் இந்த சீனுமே. ராஜசேகர் தேவாவை பார்த்ததும் சேம் வரதா தேவாவை பார்த்ததும் இவனை யார் அங்க கூப்பிட்டா, இவன் எப்படி அங்க வந்தான், இவனை யாரு இங்க வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாரா. சேம் அதே விஷயத்தை தான் இங்க ராஜசேகரும் தேவாவை பார்த்து சொல்றாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்மூத்தா போகலாம் கதை. அதாவது ராஜசேகர் வந்துட்டு இவனுக்கு வேற எதுவும் தெரியல, ஒன்னும் தெரியாம தான் வந்திருக்கிறான், அவன் அப்படியே அமைதியா இருக்க வச்சு எதுவும் தெரியப்படுத்தாம வெளியில அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நாட்கள் போகலாம். அண்ட் தேவாவும் ஒன்னும் தெரியாததுனால சேம் ஜேடி மாதிரி ஒன்னும் தெரியாம அவர் வேலையை பார்த்துட்டு ஜாலியா இருப்பாரா. சேம் அதே மாதிரி தேவாவும் ஜாலியா அப்படி அவர் வேலையை பார்த்துட்டு நார்மலா இருக்கிறாரு, எதையும் பெருசா கண்டுக்கிடாத மாதிரி இருக்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் வருது. அதாவது ராஜசேகர் பிரீத்திக்கு வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த கேங்கால. மேபி ராஜசேகர் வந்துட்டு தப்பிக்க பார்க்கலாம், இனிமே நான் இதை பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர்கிட்ட கட்டன்றிட்டா சொல்லலாம். அதனால ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், மேபி ராஜசேகரை போட்டு அடிக்கலாம், அவர் உயிர் போற நிலைமையில கிடக்கலாம், அல்லது அவர் எங்கேயாவது தூக்கிட்டு போயிருக்கலாம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ராஜசேகருக்கு. தென் அதுக்கப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சு கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிற பிரீத்தி தேவா ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி எதை பத்தியும் தெரிஞ்சுக்கிடாம அமைதியா இருக்கிறதுனால அந்த கோபத்தோட வருத்தத்தோட அப்படி போய் தேவா கிட்ட பட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. அந்த எமோஷன் அவங்க வெளிப்படையா காட்டுறாங்க. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க, அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. அண்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பிரீத்தி தேவா கிட்ட விட்டதும் சேம் ஜேடி வந்துட்டு இந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டதும் தன்னை சுத்தி இப்படிலாம் நடந்திருக்காங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்துல வருத்தத்துல ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல்ல உடஞ்சு போவார்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளவு நடந்திருக்கா, என் நண்பன் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கானா, அவனுக்கு இப்ப என்ன ஆச்சு, இப்ப எங்க இருக்கான், உயிரோட தான் இருக்கானா, இதெல்லாம் நம்ம தெரியாம இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர கில்ட்லயும் ஒரு வருத்தத்திலையும் அப்படி ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போறாது. சேம் லைக் ஜேடி மாதிரியே இங்க தேவாவும். தென் அதுக்கப்புறமா சேம் மாஸ்டர் படத்துல அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ சேம் லைக் அதே மாதிரியே இங்க தேவாவுடைய பெயின் வந்துட்டு ஆங்கரா கன்வெர்ட் ஆகுது. ஆனா அதுக்கப்புறமா தேவா என்ன பண்ண போறாரு, எந்த அளவுக்கு வேற லெவலா வயலண்டா ரிவோல்ட் ஆக போறாதுங்கிறது தான் படமா இருக்க போகுது. நம்ம போன ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஒரு கூலியா உள்ள போறாரு, ஆனா என்ன காரணத்துக்காக போறாருங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோமா. மேபி அவருடைய உயிர் நண்பனான ராஜசேகருக்காக அவர் அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணலாம். சேம் சலார் படத்துல தேவா தன்னுடைய நண்பனான வரதாக்காக ஒட்டுமொத்த கான்சார் சிட்டியுமே எதிர்த்து நிப்பாரா, ஒட்டுமொத்த சிட்டியுமே எதிர்த்து நிப்பாரு. சேம் மாஸ்டர் படத்துல ஜேடியுமே பவானியோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே ஒத்தால எதிர்த்து நிப்பாரு. இந்த ப்ராசஸ்ல என் உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல எதிர்த்து நிப்பாரா. உயிர் போனாலும் மயிராச்சு சார். சேம் லைக் அதே மாதிரி தான் தளபதி படத்துல சொன்ன மாதிரி தான் சேம் அதே ரோல் அப்படிங்கிறதுனால உனக்காக உயிர் கொடுப்பேன், உனக்கு கொடுக்கதானே உயிர். அந்த ஒரு விஷயத்தினால தேவா தன்னோட நண்பனான ராஜசேகருக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ண போறாரு. ஆனா அது என்னெல்லாம் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு சம்பவம் பண்ண போறாருங்கிறத வந்துட்டு நம்ம படத்துல தான் பார்க்கணும். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சம்பவத்தை மட்டும் படத்துல பார்ப்பேன், நல்லா இருக்கு அதையும் சொல்றீங்க இப்போ. அண்ட் தென் அதுக்கப்புறமா ட்ரெய்லர்ல ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ராஜசேகரும் பிரீத்தியும் அங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத காட்டுற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல இருக்கு. ஒரு ரெட் கலர் ட்ரக் ஒன்னு வருது, அண்ட் அந்த ட்ரக் ஒன்னு ஓபன் ஆகுது, அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி பிரீத்தி அங்க நிக்கிறாங்க. பிரீத்தியோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஹார்பர்ல தான் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்காக வேலை பார்க்குற அந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த கண்டெய்னர்ல வந்துட்டு ஏதோ ஒன்னு வருது, அதுல வந்துட்டு பாலித்தீன் கவரால பேக் பண்ணப்பட்ட மனுஷங்களோட உடல்கள் இருக்குது, அதாவது இறந்து போல பிணங்கள் இருக்குது. அங்க வந்துட்டு ஒரு சைடுல ஒரு கால் தெரியும்,
தெரியும் பாருங்க. அண்ட் தென் அந்த பாடிஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு பிரீத்தி தள்ளிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஏகப்பட்ட ஷாட்ஸ் காட்டுறாங்க. அதாவது இதெல்லாம் அடிக்கடி நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ்ல ஏகப்பட்ட கெட்டப்ல ஏகப்பட்ட நாட்கள் நடக்குது. அதாவது அவங்களுடைய வேலையே அங்க அதுதான். இந்த மாதிரி வண்டியில சில பிணங்கள்லாம் வரும், அதையெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிணங்களுக்கு எல்லாம் களத்துல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கு. அது ஸ்கின்னை டச் பண்ணோடனே அதை சுத்தி அப்படியே ஒரு மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஆனா அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சேர்ல கை கால் எல்லாம் லாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஒரு மிஷின்ல உள்ள ஒரு கியரை வந்துட்டு ஆன் பண்ற மாதிரி இருக்குது. இறந்து போன மனுஷங்களோட சடலங்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்க உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சேர்ல வச்சு அவங்கள லாக் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள வச்சு தூரமா வந்து ஒரு ஏதோ ஒரு கியரை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு மிஷின்குள்ள வச்சு ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா என்ன பண்றாங்கிறது தெரியல. மேபி வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, அதாவது ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் இருக்குது, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா, அதாவது அவனுடைய சாம்பல் கூட கிடைக்காம இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்தானா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஒரு துளி அடையாளமே இல்லாம அவன் இந்த உலகத்துல இருந்து காணா போக வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் அங்க இருக்குது. சோ அதை தான் இங்க இவங்க பண்றாங்களா, அல்லது இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, அவங்க ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை வந்துட்டு நெக்ல இன்ஜெக்ட் பண்றாங்களா, மேபி அது மூலமா ஒரு ஹியூமன் வெப்பனை கிரியேட் பண்ணலாம்ல. லைக் ஒரு பயங்கரமான மிருகத்தனமான ஒரு மனுஷனா வந்துட்டு அந்த பிணங்களுக்குலாம் உயிர் கொடுத்து அவங்கள அப்படி மாத்தலாம்ல. லைக் ஒரு கொரியன் படம் ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவங்களோட ஆர்மியை வந்துட்டு ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக வெப்பன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்றதை விட்டுட்டு ஒரு ஹியூமனையே வெப்பன் ஆக்குவாங்க. அவனுக்கு வந்து வலி இருக்காது, அவனுக்கு வந்துட்டு அழிவே கிடையாது, அவனுக்கு வந்துட்டு ஹீலிங் பவர் இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தனா இருப்பான், ஒரு மிருகத்தனமான ஒருத்தனா இருப்பான். சோ ஒரு 100-200 மனுஷங்களுக்கு சமமான ஒருத்தனா இருப்பான். சேம் லைக் அந்த மாதிரி இவங்க இங்க இறந்து போன உடல்களை வச்சு ஹியூமன் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறமா இப்படி ஒரு டயலாக் வருது, அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். சோ அதுதான் நான் இப்போ சொன்ன ரெண்டு எண்ணம். ரெண்டுல எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த ரெண்டையும் தாண்டி கூட வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் பெரிய லெவலில் ட்ரெய்லர்ல எதையுமே ரிவீல் பண்ணல. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை வந்து, அதாவது சயின்ஸ் வைஸ் ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க அங்க உள்ளுக்குள்ள பண்றாங்க. அதை வந்துட்டு இங்க சயின்ஸ் தெரிஞ்ச ராஜசேகர் அண்ட் பிரீத்தியான அப்பா பொண்ணு 2 பேரை வச்சு கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு இல்லீகலான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் கிளியரா தெரியுது. அண்ட் ராஜசேகரும் அந்த விஷயத்தை பண்ற மாதிரியும் ஒரு ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது, பிரீத்தியும் அதை பண்ற மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த மிஷின் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள வச்சுதான் இந்த ராஜசேகர் தேவாக்குள்ள உன்னை யாரு இங்க வர சொன்னா அப்படிங்கிற அந்த டயலாகும் வந்திருக்கும். சோ இவர் இந்த டயலாக இவனுக்கு எதுவும் தெரியாம இவனை அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜசேகர் இவனை வெளியில வச்சிருந்திருக்கலாம். தேவா எப்படியோ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம், இங்க வந்தாதான் இங்க நடக்கிறதுலாம் தெரிஞ்சிருமே அப்படிங்கறதுனால உள்ள வந்த அந்த தேவா கிட்ட ராஜசேகர் அந்த வார்த்தையை சொல்லி இருந்திருக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரி ஒரு இடத்துல விட்டோம்ல, ராஜசேகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் நோ சொன்னதால அவர் அவங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, அவர் காணா போயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவரை பத்தி எதுவுமே தெரியல, உயிரோட தான் இருக்காரா அப்படிங்க எதுவுமே தெரியலங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிக்குமா. அப்போ தான் அப்பாக்கு இப்படி ஆயிருச்சுங்கிற மாதிரி பிரீத்தி பயங்கர எமோஷன் ஆகி தேவா கிட்ட எல்லாத்தையும் போட்டு எமோஷன்ல உடைச்சிருவாங்களா. ஆனா அதுக்கப்புறமா தேவா வந்துட்டு நம்ம அமைதியா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, சேம் லைக் மாஸ்டர் படத்துல ஜேடி வந்துட்டு வேற லெவலா ரீவோல்ட் ஆகுற மாதிரி இங்கேயும் ரீவோல்ட் ஆயிருந்திருக்கலாம். அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் பயங்கரமா இருந்திருக்கலாம். மேபி இன்டர்வல் போர்ஷனா கூட அது இருக்கலாம். ஏன்னா தேவா உள்ள போறாரு, அந்த ஒரு கியரை ஒன்னு ஆபரேட் பண்ணுவாங்கல அந்த மிஷின் இருக்கக்கூடிய இடம். பவர் ஹவுஸ் சாங்ல எல்லா விஷுவல்ஸும் தேவா மேன்ஷன்ல தான் வச்சுதான் நடக்கும். பட் ஒரே ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துக்குள்ள அவர் அந்த கியரை வந்துட்டு அவர் ஆபரேட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சோ தேவா அந்த இடத்துக்குள்ள போய் தன்னோட பழைய பிஹேவியரை வந்துட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. சேம் நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி தனியா உள்ள வாராங்கிற மாதிரி தன்னோட உயிர் நண்பனை தேடி உள்ள போய் ஒரு பயங்கரமான ஒரு அட்ராசிட்டி பண்றாரு, பயங்கரமான சம்பவம் பண்றாரு. மேபி அந்த இடத்துல பவர் சாங் பிளேஸ் ஆயிருக்கலாம், அது இன்டர்வல் போர்ஷனா கூட இருக்கலாம். அங்க இருக்கிறவங்களையெல்லாம் அந்த மிஷின்குள்ள வச்சு அவர் வந்துட்டு ட்ரேஸே இல்லாம தூக்குற மாதிரி கூட அந்த ஷாட் அமையலாம். ஆனா அதுக்கப்புறமா பெரிய பாஸோட என்ட்ரியா இருக்கலாம். நாகார்ஜுனா சார், அதாவது சிமோன் வந்துட்டு அவரோட இடத்துக்குள்ள போய் சம்பவம் பண்ண தேவாக்கு வந்துட்டு சேம் லைக் மாஸ்டர் இன்டர்வல் மாதிரியே அங்க ஒரு போன் கால் சீன் இருக்கலாம். அங்க வந்துட்டு சிமான் போன்ல பேசலாம், அவங்க 2 பேருக்குள்ள அந்த போன் கால் சீக்வன்ஸ் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா உன்னோட சாம்ராஜ்யத்தை நான் இது பண்ணுவேன், என் நண்பனை நான் கண்டுபிடிப்பேன், லைக் ஜேடி பேசுவார்ல இன்ட்ரோல பவானி கிட்ட, அதாவது சவால் விடுவார்ல, உன்னை தேடி வந்து முன்னாடி நின்னு வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. சேம் லைக் அந்த மாதிரி சில விஷயங்கள் என் நண்பனை கண்டுபிடிப்பேன், உன்னோட சாம்ராஜ்யத்தை அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவாக்கும் சிமானுக்கும் கான்வர்சேஷன் இருக்கலாம். ஆனா அப்ப இந்த டயலாகோட அங்க இன்டர்வல் வரலாம். முடிச்சிடலாமா? அண்ட் தென் அதுக்கப்புறமா மறுநாள் உங்களால எதுவும் முடியாது, உங்களால தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா தேவா அங்க போய் பண்ண சம்பவங்கள்லாம் பிரீத்திக்கு தெரியாது. அவர் அங்க போய் சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா மறுநாள் அது பிரீத்திக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்படி ஒரு டயலாக பிரீத்தி கிட்ட சொல்றாங்க. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம்,
ஆனா அவன் எனக்கு நண்பன். ஸோ தானே அப்புறமா தேவா வந்துட்டு ஒரு கூலியா உள்ள போகலாம் தன்னோட நண்பனை தேடி நண்பனுக்காக. சேம் லைக் இது அப்படி இந்த குருவி படம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தானா, குருவி படத்துல வேலு வந்துட்டு எதுக்காக கடப்பா போவாரு, காணாம போன தன்னோட அப்பன் உள்ள இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பனை காப்பாத்துறதுக்காக உள்ள போவாரு. சேம் லைக் அதே மாதிரி எங்க தேவா தன்னோட நண்பனுக்காக உள்ள போறாரு. அவ்வளவு பயங்கரமான அந்த இடத்துக்குள்ள போறாரு ஒரு கூலியா. அங்க பல டிசாஸ்டருக்கு அவர் காரணமா இருக்கலாம், நிறைய சம்பவங்கள் அப்படியே அணக்கம் இல்லாம பண்ணலாம். லைக் இந்த ஷார்ட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும், சிமானுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே எவனோ ஒருத்தர் இருந்துட்டு ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி பல டிசாஸ்டர் அங்க ஏற்படுது. அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாட் கனெக்டட்னு வரும், ஏதோ நமக்கு எவனோ உள்ளுக்குள்ள இருந்துட்டு குடைச்சல் கொடுக்குறான் அப்படிங்க. தேவா போய் வைஃபைக்கு பட்டுனா பிடிங்கி விட்டாரு. வைஃபையை பிடிங்கி விட்டோன்னு இன்டர்நெட் இல்லை. இப்போதான் இன்டர்நெட் இல்லைன்னா எல்லாரும் இப்படித்தானே ஆகுறாங்க. ஏங்க நான் கூட பெரிய விஷயத்துக்கு கத்துறீங்கன்னு நினைச்சா வைஃபை கனெக்ஷன் போனதுக்கு தான் கத்துறீங்களா? தேவா 30 வருஷமா ஒளிஞ்சிருந்து பண்ணுக்காக சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. 30 வருஷமா ஒளிஞ்சிருந்து அவர் கூட சொல்லுவார்ல 30 வருஷம் மொத்தம் ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன்னு. அப்ப அவர்கிட்ட நெட் கனெக்ஷன் இல்ல. 30 வருஷமா நானே நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்கனே, நீ மட்டும் ஒருத்தனுக்கு 100 டிவி வச்சுக்கிட்டு நெட்டான பாக்குறீங்க அப்படின்னு காபருக்குள்ள போய் ஒரு ஆட்டுவாரில் ஒரு லிவர், அதுதான் அந்த வைஃபை. இது இங்க இருந்து அப்படின்னு வைஃபை கனெக்ஷனை கட் பண்ணிட்டாரா, 100 டிவிலையும் நோ கனெக்ஷன் அப்படின்னு வைஃபையை கட் பண்ணிட்டான்டா. எவ்வளவு பில்லு கட்டுறேன் தெரியுமா? யாரா வைஃபையை கட் பண்ணது? தேவா சார். அவன் எனக்கு உயிரோட படத்துக்கு பேரு கூலி இல்லைங்க, வைஃபை கட்ட எப்படி இருக்கும்? லோகேஷ் இவனுங்க வித்தியாசமா யோசிக்கிறானுங்க, நம்ம சிம்பிளா ஒன்று வச்சிருவோம் பாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துல வந்துட்டு அவர் கத்துறாரு. சேம் அதுக்கப்புறமா இந்த டைலாக் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், இத்தனாயிரம் பேர்ல ஒருத்தன் இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஒத்த கூலியை வந்துட்டு இவங்க சர்ச் பண்ணலாம். சோ இவ்வளவுதான், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது ட்ரெய்லர் கட் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரியே காம்ப்ளிகேட்டா தான் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா என்னால பெர்ஃபெக்ட்டா லீனியரா வந்துட்டு ஸ்டோரி நரேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கும் போது அங்க அது தப்புங்கிற மாதிரி வேற ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. லோகி வந்துட்டு இந்த வாட்டி பயங்கர உஷாரா இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு தனித்தனியாக என்னங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஒரு டைலாக் வந்துட்டு ராஜசேகர் சொல்வார்ல, 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன், அவனுக்கு தெரிஞ்சது. அதாவது 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்ல வச்சிருக்கிறாரு. ஸோ அதுல தெளிவா தெரியுது, இப்போ தேவா மேன்ஷன் வச்சுட்டு ஒரு நார்மலா ஒரு ஆர்டினரியான ஒருத்தனா இருந்துகிட்டு இருக்க இந்த தேவா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு. அதாவது இந்த 30 வருஷம் இப்போ இந்த கூலி படம் ரிலீஸ் ஆக போற இந்த தேவாவுடைய இயர் என்ன, 2025. இங்க இருந்து அப்படியே 30 வருஷம் மைனஸ் பண்ணா 1995 ஆகுது, 1995. அப்பதான் தேவா ஏதாவோ இருந்திருக்கிறாரு, ஒரு பயங்கரமா இருந்திருக்கிறாரு. அண்ட் ட்ரெய்லரோட எண்ட்ல இப்படி ஒரு டயலாக் வரும், இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும்போது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ல ஒரு விஷுவல் காட்டுறாங்க. அது அவருடைய பாஸ்ட், அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்ததை வந்துட்டு நெகட்டிவ் எஃபெக்ட்ல காட்டுறாங்க. இந்த நெகட்டிவ் எஃபெக்ட பார்த்த உடனே நம்ம மைண்ட் வந்துட்டு டைரக்டா பாஷா படத்துக்கு தான் போச்சு. அங்க அவருடைய பாஸ்ட மென்ஷன் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாஷாவுடைய விஷுவல்ஸை வந்துட்டு நெகட்டிவ் எஃபெக்ட்ல காட்டுவாங்க. ஸோ இப்போ 2025ல தேவாவுடைய இயர்ல இருந்து 30 வருஷத்தை மைனஸ் பண்ணா, அதாவது அந்த 1995ல தான் பாஷா. ஐயா இது லிஸ்ட்ல இல்லையே, அவன் எதையா கனெக்ட் பண்ணான். ஐயா நேரம் பாஷாக்கு போயிட்டாரு. அந்த மாணிக் பாஷா தான் இப்ப மாணிக் தேவா. மாணிக் தேவாவா நீங்க? எப்படி 2025ல இருந்து மைனஸ் பண்றான், பண்ணுனா 95, அதுக்கு நெகட்டிவ் வருது, பாஷாவில் வருதா? ஆமா, இதுல இருந்து என்ன புரியுது? ஆஹா, மார்க் ஆண்டனியை போட்டு தள்ளிட்டு பாஷா மறுபடியும் தலைமுறை ஆயிட்டாரு. ரைட்டு சார். அதாவது பாஷா படத்துக்கும் கூலி படத்துக்கும் 30 வருஷம் டிஃபரன்ஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு அண்ட் இந்த நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ ஒரு பாஷாவா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா இருந்திருக்கிறாரு லைக் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க நமக்கு. பாஷா நீங்க பாருங்க.
அண்ட் தென் அதுக்கப்புறமா சிமானோட ஒரு டைலாக் ஒன்று வருது. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த டைலாக் வந்துட்டு ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்ச பயங்கரமான டைலாக் இதுதான். இந்த டைலாக் வந்துட்டு நமக்கு பழைய விஷயங்களும் யோசிக்க வைக்குது, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ சிமான் வந்துட்டு ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றதுக்கு காரணம் உள்ள வந்து ஒருத்தன் பண்ற அட்ராசிட்டி. அந்த ஒரு கூலியை வந்துட்டு தேடுறாரு. அந்த ஒரு கூலி தேடி கிடைச்சி அவனுடைய முகத்தை பார்க்கும்போது இந்த ஒரு டைலாக் வந்துட்டு அங்க வருது சிமான் கிட்ட இருந்து. அப்போ அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பாரு, அப்பம்லாம் இந்த சிமான் வந்துட்டு பச்சை புள்ளையா இருந்திருப்பாரு. சோ இவரை ஏற்கனவே இவர் யாருங்கிறத அவர் பார்த்திருக்காரா, லைக் அப்படி இப்படின்னு எவ்வளவு பயங்கரமா ஒரு மாதிரி மைண்ட்ல வந்துட்டு இமேஜினேஷன் ஓடுது இல்ல. சோ இந்த டைலாக் வந்துட்டு பயங்கரமா இருக்க போது, இதோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், தியேட்டர்ல பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறமா அமீர் கான் சாரோட, அதாவது தாகாவோடைய போர்ஷன்ஸ் மேபி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது கேமியோ அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷனா தான் இருக்கும். ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு 2 ஹெலிகாப்டர்ஸ் வந்து இறங்குது. அப்போ அங்க 2 சர்ச் ஃபாதர்ஸ் நிக்கிறாங்க. ஆனா அங்க 2 சவப்பெட்டியுமே இருக்குது. ஆனா அங்க சில பேர் பின்னாடி கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு மாதிரி தலை குனிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு ஒரு டேபிள் போட்டு, ஆனா அங்க வந்துட்டு சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு அங்க ஒரு மீட்டிங் மாதிரி ஏதோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் இந்த ஹெலிகாப்டர் வந்தோடனே எழுச்சி நிக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு சில ஹஸ்கி டாக்ஸ் எல்லாம் குதிச்சு வருது. ஆனா அதுக்கப்புறமா அதுகளுக்கு பின்னாடி ஒருத்தர் வாராரு, அவர் தான் தாகா. அதாவது அங்க 2 சவப்பெட்டி இருந்துச்சுல, ஐ திங்க் மேபி வந்துட்டு இது கிளைமேக்ஸ் போர்ஷன் கேமியோட என்ட்ரி அப்படிங்கிறதுனால, லைக் விக்ரம் படம் மாதிரி விக்ரம் வந்துட்டு ஒரு பெரிய டிசாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா பாஸ் வந்து பாஸ் கிட்ட வந்து இப்பெல்லாம் நஷ்டம் ஆயிருச்சுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லைக் அதே மாதிரி தேவாங்கிறவன் இவ்வளவு நஷ்டப்படுத்தினதுனால அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி சிமான் வந்துட்டு அவரே களத்துல இறங்கி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சேம் லைக் அதே மாதிரி அந்த பாஸுக்கும் பிரச்சனை வந்ததால அதுக்கும் பெரிய பாஸான தாகா வந்துட்டு களத்துக்குள்ள வராரு. லைக் ரோலக்ஸ் களத்துக்குள்ள வந்த மாதிரி இங்க அவர் வராரு. அவர்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மேபி லைக் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிற அந்த 2 சவப்பெட்டியில சப்போஸ் அங்க இருக்கிற அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு 2 பெரிய தலைங்களை இப்போ கொலை பண்ண போறேன், இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க, இவ்வளவு இன்செக்யூரா இருந்திருக்க அப்படிங்கறதுனால இப்போ உங்கள 2 பேரை கொலை பண்ண போறேங்கிற மாதிரி டிசைட் பண்ணி தாகா வரலாம். அதுக்காக ஆல்ரெடி இந்த மாதிரி சவப்பெட்டியை அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அது மேபி அவரோட ஸ்டைலா இருக்கலாம். லைக் ரோலக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சப்ப காரணங்கள் சொல்றதுனால கொலை பண்ணுவாரா, லைக் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது அந்த சவப்பெட்டியில சிமான் தயால் இவங்க 2 பேருமா கூட இருக்கலாம். இந்த 2 பெரிய தலைங்கள் தேவாவால கொல்லப்பட்டதால இந்த பெரிய தலை வெளியில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். லைக் ஒரு அசம்சன் தான். ஆனா அப்புறமா தாகா அந்த கண்ணையெல்லாம் வாங்கி சுட்டு பயமுறுத்துறாரு அவங்க இருக்கலாம். இந்த மாதிரி எங்க ஒரு இந்த டெசர்ட்ல வந்துட்டு இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. சேம் இதே மாதிரி சீக்வன்ஸ் விக்ரம் படத்துல வரும்போது விக்ரம் அந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்காருங்கிற மாதிரி எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி அப்படி பார்த்தா இங்க இந்த இடத்துக்குள்ள தேவா வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒன்னு தோணுது இல்ல. கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள இங்க தான் தேவாவும் இருக்கிறாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெய்லரோட எண்ட்ல தேவாவுடைய ஒரு ஷாட் ஒன்னு வருமா, அதான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டெசர்ட்ல வச்சுதான் கிளைமேக்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெசர்ட்ல அவர் நடந்து போகும்போது பாருங்க, அந்த தாக என்ட்ரியில நின்னுகிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ தண்டிக்கப்பட போற மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க. ஆனா அந்த டேபிள்ல யாருமே இல்ல. அங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே சரிஞ்சு ஒரு மாதிரி அங்க ஏதோ சலசலப்பு நடந்த மாதிரி இருக்குது. அண்ட் அங்க தேவா வந்து நடந்து போறாரு. அண்ட் அப்போ பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இப்படி ஒரு டயலாக் வருது, இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. அண்ட் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் வாயில வந்துட்டு பீடி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல உள்ள எந்த ஷாட்லயுமே அவர் வாயில பீடி வச்சிருக்கிற மாதிரி வராது. அதாவது நான் இதை சொன்னோன்னே உங்களுக்கு தப்பு ஞாபகம் வந்திருக்கும். சேம் லைக் லியோ படம் மாதிரி தான். கிளைமேக்ஸ்ல அவர் யாருங்கிறத கன்வே பண்ணதுக்கு அப்புறமா வாயில சிகரெட் வைப்பாரா, சேம் அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல வாயில சிகரெட்டை வைக்கும் போது அந்த ஒரு டைலாகும் வருது. இந்த தேவா பத்தி தெரிஞ்சும் விளையாண்டுருக்கே அப்படி அந்த டைலாகும் வருது. அண்ட் சேம் அதே மாதிரி அவர் சிகரெட் பிடிக்கிற அதே ஸ்டைல அந்த பாஸ்ட்ல உள்ள அந்த நெகட்டிவ் ஷாட்ல காட்டுறாங்க. இப்போ உதாரணமா தாகா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது என்னை எதிர்த்து நிக்கிறவன் எவன், எனக்கு எதிரில் நிக்கிற எவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது ஒருவேளை அது தேவான் தெரிஞ்சிருந்தா அவர் தேவாவை எதிர்த்து நிக்கும் போது அப்பன் தேவா அவர்கிட்ட இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் சொல்லி இருக்கலாம்ல மேபி. ஆனா அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி முடிச்சுட்டு தேவா அவங்க வாக் பண்ணி போற மாதிரி இது இருக்கலாம். ஆனா அப்படி இல்லைன்னா தேவாவும் தாகாவும் பாஸ்ட்ல நண்பர்களா இருந்திருக்கலாம். பாஸ்ட்ல அவர் கேங்ஸ்டரா இருக்கும் போது இவர் அவருக்கு ஜூனியரா இருந்திருக்கலாம். லைக் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பாஸ்ட்ல ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷனோ பாண்டிங்கோ இருந்திருக்கலாம். இங்க வந்து பார்த்தது இந்த தேவான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எண்ட்ல கிளைமேக்ஸ்ல 2 பேரும் டெசர்ட்ல ஒரே இடத்துல இவரும் மாஸ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு, இவரும் மாஸ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. சோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கரெக்டா தெரியல. சோ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா இப்படி ஒரு டயலாக் வந்துட்டு தேவா சொல்வாரு ட்ரெய்லர்ல,
எட்ரா கொக்கி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுலயுமே அவர் கொக்கியை வச்சு தான் அந்த ஒரு சாக்கை கிழிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிளாஷ்பேக் ஷாட்ஸ்லாம் அங்கங்க ட்ரெய்லர்ல காட்டும் போது அதுல அவர் கையில ஃபைட் பண்ணும்போது கொக்கியை வச்சுட்டு ஃபைட் பண்ணுவார். அண்ட் உபேந்திரா கேரக்டர், அதாவது கலீசா கேரக்டர், இவரும் தேவாவுடைய ஒரு நண்பனா பாஸ்ட்ல காட்டப்படலாம். அதாவது ராஜசேகர் ஒரு நண்பன், இப்போ கலீசா நண்பன், அண்ட் தாகாவும் ஒரு நண்பன். இப்போ நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பல கேங்ஸ்டர் நண்பர்கள் இப்போ அவன் திரும்ப வந்தோடனே அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. லைக் இதை பார்க்கும்போது ஜெயிலர் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அங்க அவர் ஃபார்ம்ல இருக்கும் போது அவருடைய பழக்கங்கள்லாம் இப்போ ஹெல்ப் பண்றாங்க. சேம் லைக் அந்த ஒரு மைண்ட்ல தான் நான் சொன்னேன் தாகா இவருடைய நண்பனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா தோணுச்சு இப்படியும் இருக்கலாம் அப்படி. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை அங்கேயே தாகா இறந்துருவாரா? ஏன்னா ஒரு கேமியோ தான், வந்தாரு இறந்தாருங்கிற மாதிரி மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் நண்பனா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம படத்துல தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த குக்கிக்கு வருவோம். ஆனால் அந்த போஸ்டர்ஸ்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்ல எல்லாம் வந்துட்டு அவர் குக்கி தான் யூஸ் பண்ணுறாரு. ஏதோ 2 கண்டெய்னரை காணா, அது விக்ரம் படத்துலையும் சொன்னாங்க. அந்த கண்டெய்னர் தான் இவர் அமீர் கானுக்கு பின்னாடி அந்த பக்கம் முன்னாடி இருக்குல்ல, அந்த 2 கண்டெய்னர் தான் அந்த 2 கண்டெய்னர் கனெக்ட் பண்ணுறாங்க. படத்தில் அது எப்படி வரப்போகுதுன்னா அந்த 2 கண்டெய்னருக்காக தான் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஏன்னா அமீர் கான் இப்படி ஹோ சலாம் பாய் அப்படின்னு கையை திறந்துக்கிட்டு போகிறாருல, போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து அவரை பார்த்த மாதிரி இப்படி இருக்குது. சூப்பர் ஸ்டார் அங்கேருந்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அந்த பக்கம் டேபிள் இப்படி இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையை அப்படி தூக்குறதுக்கு அந்த முன்னாடி 2 லாரி, இந்த லாரிக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படியே வாயில் வீடியோ வச்சு நடந்து வரும்போது பின்னாடி ஆளுங்க, பின்னாடி 2 கண்டெய்னர் நிற்கும். ஸோ இவருக்கு தேவைப்பட்ட 2 கண்டெய்னர் எங்கன்னு தேடி பார்த்தா கடைசியில் அதை தேவா டெலிவரி பண்ண கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நீயே 2 பெட்டியை கொடு, நான் ஒரு 2 சவப்பெட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அந்த சவப்பெட்டிக்குள்ளே மேபி சத்யராஜும் வேறு யாராவது ஒரு ராஜும் இருக்கணும். யாரோ 2 பேர் இவருக்கு தேவைப்பட்ட 2 பேர் உள்ளே இருப்பாங்க போல இருக்கு. அந்த பாடி ஆகுது எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ மாற்றி நினச்சி பாருக்க, அதுக்குள்ளே இருக்கிறது சைமனும் இவரும் இல்லாமல் சத்யராஜும் இன்னொருத்தராகவும் இருந்தா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம். நீ என் 2 கண்டெய்னரை கொடு, நான் உனக்கு தேவைப்பட்ட 2 பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சூப்பர் ஸ்டார் அப்படியே நடந்து வரும்போது பின்னாடி அந்த கண்டெய்னர் பார்த்தேன். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் ஏதோ இருக்குன்னு இப்படி நினச்சா, ஸ்டாண்ட் அலோன்னு நினச்சா நம்ம ஆளுங்க நோ 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 எல்சியூவில் கனெக்ட் பண்ணும்போது 2 கண்டெய்னர் காணாம போச்சுன்னாங்களா, அதுதாங்க இது, அதுதான் இதுவா? என்ன சார் சொல்கிறீங்க? ஏதோ பண்றாரு. ஆனா அந்த எட்ரா குக்கிங்கிற அந்த டைலாக வந்துட்டு மேபி கலீசா கிட்ட சொல்லியிருக்கலாம். அதாவது கலீசாவோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயுமே அவர் ஒரு கொக்கியில தான் இருப்பாரு. ஆனா அவர் பிளாஷ்பேக்ல காட்டும் போது அவரோட ஃபைட் பண்ணும் போதுமே அவர் கையில கொக்கி இருக்கும். அண்ட் இந்த எட்ரா குக்கி சொல்ற இந்த சீன் எந்த சீனா இருக்கும்னா மேபி இது எனக்கு தெரிஞ்சு ப்ரீ கிளைமேக்ஸ் சீனா இருக்கும். அதாவது எதை வச்சு சொல்றேன்னா, எப்பவுமே ப்ரீ கிளைமேக்ஸ்ல லோகேஷ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வச்சிருக்காரு அப்படின்னா அதுல ஒரு பயங்கரமான டிசாஸ்டர் இருக்கும். இப்போ விக்ரமோட ப்ரீ கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அப்படி கைதியோட ப்ரீ கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னாலும் அதுமே பயங்கரமா இருந்திருக்கும். அண்ட் லியோவோட ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்திருந்தாலுமே அதுவுமே பயங்கரமா டிசாஸ்டரா இருந்திருக்கும். சோ அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபைட் தான் படத்திலே பயங்கரமா இருக்க போகிறதா தெரியுது. சோ இது கண்டிப்பா ப்ரீ கிளைமேக்ஸா இருந்திருக்கலாம். அண்ட் பவர் ஹவுஸ்னு ஒரு சாங் வந்துச்சுல்ல, அந்த சாங்கோட அனிமேஷன் விஷுவல்ஸ் பார்த்தோம்னா இந்த ட்ரெய்லர்ல அதே மாதிரி ஒரு சில ஷாட்ஸ் வரும். ஸோ இந்த தேவா மேன்ஷன்ல வச்சு தான் அது நடக்க போகுது. தேவாவை தேடி ஒரு படையே வருது. அங்க ஒண்டியால தேவா இவங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம், அல்லது மேபி அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன கலீசா கேரக்டருமே பிரசன்ட்ல வருது. ஸோ அவருமே அங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்க போகுது. பயங்கர டிசாஸ்டர் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு வயலண்டான ஃபைட் இருக்க போகுது. ஆனா அந்த பவர் ஹவுஸ் அனிமேஷன்ல வர்ற எல்லா அவர் அந்த உபேந்திர கலீசா கேரக்டரும் இந்த மேன்ஷனில் தான் குடியிருக்கணும். ஏன் சொல்லுங்க, அவரோட அந்த பின்பக்கம் அந்த ஷார்ட் காட்டும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷனோட மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நடந்துக்கிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் ரூம்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் வெட்டையாக இருக்குது. இதே ஜப்பான்காரன் நாய் கண்டுபிடிச்சது. ஷோல்ஸ்மே இந்த தேவா மேன்ஷனில் வச்சு தான். ஸோ இந்த ப்ரீ கிளைமேக்ஸோட இந்த ஃபைட்டில் பவர் ஹவுஸ் சாங் பிளேஸ் ஆகிருக்கலாம். இந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸோட ஒரு பயங்கரமான ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அந்த தாகா கேமியோ இன்ட்ரோவோட அந்த கிளைமேக்ஸுக்கு சீன் போகுது. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல தேவாவை பாத்தீங்கன்னா சேம் அதே கலர் ஷர்ட், அதுக்கு முந்தின நாள் நைட், அதாவது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணார்ல பயங்கரமா அதே ட்ரெஸ்ல தான் அங்க இருக்கிறாரு. சேம் அதே மாதிரி அங்கங்க பிளட்லாம் இருக்குது. சோ அந்த அதாவது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், இது கிளைமேக்ஸ். ஆனா அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிரீத்தி நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கப்புறமா இந்த பக்கம் உபேந்திரா, அதாவது மலிஷ் அவருடைய ஃப்ரெண்ட், அவர் நிக்கிற மாதிரி தெரியுது. சோ அவ்வளவுதான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ட்ரெய்லர்ல இருக்குது. சோ படத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் படத்துல வருதான்னு பார்க்கலாம். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு.
ஸோ இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது எல்சிஓ பற்றி நம்ம இப்போ பேசலாம். இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு சீன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தோணுது இது எல்சிஓக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இப்போவும் கரெக்டாக தெரியல. ட்ரெய்லரில் உள்ள கதையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்சி இல்லாத மாதிரி தான் தெரியுது. மேபி அது லோகேஷோட பிளானாக கூட இருக்கலாம்ல. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்கலாம்ல நம்ம. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா சேம் விக்ரம் படத்துலையுமே எல்சிஓ கனெக்ட் பண்ற ரோலக்ஸோட என்ட்ரியை சர்ப்ரைஸா தியேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. பட் அது லீக் ஆயிருச்சு. சேம் லியோ படத்துலையுமே எல்சிஓ மறைச்சு வைக்கலாம்னு பார்த்தாரு. அதுவும் லீக் ஆயிருச்சு. ஸோ இது வரைக்கும் அவர் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சு சர்ப்ரைஸ் பண்ணவே அவரால் முடியல. இப்போ இதுலயும் அவர் யோசிப்பாரு, அதுலயும் லீக் ஆயிடுச்சு, இதுலயும் லீக் ஆயிடுச்சு, கூலியில லீக்கே ஆகக்கூடாதுன்னு பார்த்தா ஆகலை. எப்படி சார் அப்படின்னா, ஏன்னா அது எல்சிஓல இல்லை, இருந்தா தானே லீக் ஆகிறதுக்கு. நீங்க இதுக்கு வச்சாதான் லீக் பண்ணிடுறீங்கல்ல. இதில் அதை எல்சிஓல வைக்காம லீக் ஆகாம பார்த்துக்கிட்டேன், அப்போதான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அவர் அப்படி யோசிச்சுட்டாருன்னா. ஆனால் இந்த படத்தில் அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு கூட மேபி நினைச்சிருக்கலாம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாரு, ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு படத்தை. எதையுமே எவனும் தெரிஞ்சுக்கிட விட மாட்டேங்கிறதுல கரெக்டாக தெளிவாக இருக்கிறார் லோகேஷ். சம்திங் டிஃப்ரெண்டாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க, நம்ம தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். அண்ட் சார் ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எல்சியூ ஷார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் வந்தோடனே நான் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் ட்ரெய்லரில் இருக்குதா, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் இதை பாருங்க. இதில் தாகா நடந்து வராது. இந்த தாகாவோட என்ட்ரி ஷாட், கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஷாட். இதுல வந்துட்டு 2 எல்சிஓ கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்னன்னா அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது. வெறும் 2 கண்டெய்னர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. 2 கண்டெய்னர்ஸ் அப்படின்ன உடனே இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் எங்க போகுது, டைரக்டா விக்ரம் படத்துக்கு போகுது. விக்ரம் படத்துல 2 கண்டெய்னர்ஸ் காணா போனதுனால தான் ஹார்பர்ல இருந்து காணாம போன 2 கண்டெய்னர்ஸ் என்னாச்சு. அந்த ஹார்பர்ல இருந்து காணாம போன 2 கண்டெய்னர் அந்த பிரச்சனையை வச்சு தான் படமே டிராவல் ஆகும். ஸோ இந்த 2 கண்டெய்னர்ஸை வச்சு ஒருவேளை இது எல்சிஓ ஷார்ட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய 2வது கனெக்ட் என்னங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா தாகாக்கு பின்னாடி நிக்கிற கார்ஸ் எல்லாம் பாருங்க. கார் நிக்குது, பிளாக் கலர்ல பெர்ன் ஷர்ட்லாம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு நிறைய பாடி கார்ட்ஸ் வந்துட்டு கன்னோட நிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது, விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ் சாரோட என்ட்ரியில அவருக்கு பின்னாடி நிப்பாங்க தெரியுமா, சேம் அதே விஷயம் தான் இப்ப இவருக்கு பின்னாடி நிக்குது. பிளாக் கலர் கார்ஸ், ஃபுல்லா பிளாக்ல வியர் பண்ண பாடி கார்ட்ஸ் வித் கையில கன்னோட நிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 ஹெலிகாப்டர் வந்தது இல்ல, ஏன் 2 ஹெலிகாப்டர் வந்தது, அதாவது ஒண்ணுல வந்து தாகா வருவாரு, இன்னொன்னுல வந்து அவருடைய ஹஸ்கி டாக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல தாகா வராரு, இன்னொரு ஹெலிகாப்டர்ல ஏன் ரோலக்ஸ் வரக்கூடாது, இந்த கார் கனெக்ஷன்ஸ் வச்சு இன்னொரு ஹெலிகாப்டர்ல ஏன் அவர் இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷாட்டை பாருங்க. அதாவது நாம பார்த்தோம்ல அந்த தாகாவோட கார்ஸ், அந்த ரோலக்ஸோட கார்ஸ் எல்லாம் அந்த பார்த்தோம்ல, அந்த கார்ஸ் எல்லாம் இங்க ஒரு சில பேரை ரவுண்டு கட்டி நிக்குது. இது ரோலக்ஸோட ஆளுங்க அல்லது தாகாவோட ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சில பேரை வந்துட்டு ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. அதாவது மாட்டிட்டு நிக்கிறவங்களோட அப்பியரன்ஸை பாருங்களேன். அதாவது வேட்டி சட்டையில நிக்கிறாங்க. ட்ரெய்லர்ல வேற எந்த இடத்துலயுமே படத்தை சம்பந்தப்பட்டு வேற எந்த ஷார்ட்ஸ்லயுமே வேட்டி சட்டை சம்பந்தமா எதுவுமே யாரையுமே. எங்க இது யோகி பாபு, அது இருக்காது. கூலில யோகி பாபு இருக்காரா? எங்க யோகி பாபு மாதிரியே இருக்குங்க. இந்த வேட்டியை கட்டினோன்னே இப்போ விக்ரமில் விஜய் சேதுபதிக்கு ஒரு இது வைப்பாங்கல்ல, வேட்டி பரம்பரையா, அப்படி தானே அந்த பேர் வரும், வேட்டி பரம்பரையா. அவங்க வேட்டி கட்டிட்டு தானே வரும், ஏதோ ஒரு வேட்டி பரம்பரைன்னு எங்கேயோ கேட்டிருக்கேன் நான். அப்போ இது விஜய் சேதுபதியோட ஆளு கேட்டிருக்கீங்களா? என்ன சார், எனக்கு இப்போ அது யோகி பாபு கூலியில் இருக்காரு டவுட் வந்துருச்சு பாருங்க. இப்போதான் நானே பார்க்குறேன். அதான், ஏன்னா அந்த அந்த ஹேர் ஸ்டைல் வேறு யாருக்கும் இருக்காது. யோகி பாபு இங்கே என்ன பண்ணுறாரு காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அந்த மூட்ல உள்ள படம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்துட்டு நமக்கு இருக்கு. பட் ஆனா இந்த ஷாட்ல ரோலக்ஸோட ஆளுங்க அல்லது தாகாவோட ஆளுங்க வேட்டி சட்டை போட்டவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சி கார்னர் பள்ளியும் வச்சிருக்காங்க. இந்த வேட்டி சட்டையை பார்த்த உடனே உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேட்டி சட்டை போட்டே ஒரு கேங் ஒன்னு எல்சிஓல இருக்குது. விக்ரம் படத்துல வேட்டி வகையரா அப்படின்னு சொல்லி கேங் ஒன்னு இருக்கும். சார் அந்த திருச்சி அடைக்கலம்ன்றது ஒரு சின்ன டாட் தான். ஆனா அந்த சப்ளை செயின்ல பெரிய நெட்வொர்க் சென்னையிலேயே இருக்கு. வேட்டி வகையரா சேம் அந்த கேங் தான் இங்க வந்திருக்குதா. அவங்க வந்து இந்த மாதிரி தாக கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஆனா அந்த கேங்ல இன்னொருத்தர் நிக்கிறாரு, அவரும் இவங்களோட சேர்ந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுறாரு. ஆனா நம்ம லோகேஷும் வேட்டி வகைராவில் இருக்காரா சொல்லி வைப்பான். 4 நாள் தானே இருக்க, வைத்தியம் முடிக்கட்டும். யோகி பாபு லோகேஷும் வேட்டி வகைரா மெம்பர்ஸ். ஆடிச்சு அவரு
அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரா மிஸ்டி பார்க்குது, நம்மளும் என்னத்தை கரெக்ட் பண்ணுவோமே. கிளைமேக்ஸில் வந்து தாகா இறங்கி வர்றது ஒரு பாலைவனம்ங்கிறாங்க. பாலைவனம் அவர் தாங்க ஆடு ஜீவிதம் பிருத்திவிராஜ். ஊரை தேடி தேடி நடந்து அவருக்கு கடலோரத்தில் அப்படியே நீந்தி வந்து சாபருக்கு ஏறி வந்து பார்த்தா வேட்டி வகையராவோட நேர்ந்து இவரையும் பிடிச்சிட்டாங்க. வேற யார் இருக்கா? ஆடு ஜீவிதம், யோகி பாபு, லோகேஷ், வேற யார் இருக்கான்னு சொல்லுங்க. மன்சலி கணக்கு எது இருக்காரான்னு பார்ப்போம். இது ஆடு ஜீவிதத்தை யாரும் யோசிக்கல பாருங்க. அது ஆடு ஜீவிதம் அவரா சேர்த்து வைப்பா யாருக்கு வைப்பா. இவரை பார்த்தா உபேந்திரா மாதிரி இருக்காரு. அதாவது கலிஷா, தேவாவுடைய பழைய நண்பனான கலிஷா வந்து அவர் மாதிரி தான் அங்க தெரியுது. தென் இந்த வேட்டி வகைரா கேங் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் வருமானு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஒரு ஷாட்ல ஷிப்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்போஷல் ஆகும்ல, ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும்ல, அந்த இடத்துல கீழே ஒரு சில பேரை காட்டுவாங்க. அந்த பிளாஸ்டுக்கு காரணமானவங்களே இவங்க தானா, வச்சுட்டு பாம்பு வச்சுட்டு போறாங்களா லைக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலயுமே அந்த வேட்டி வகைரா வந்துட்டு தென்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தாகாவோட இந்த ஒரு பேக் ஷாட்ல 2 எல்சியூ கனெக்ட் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு வந்துட்டு கண்டெய்னர் ஆளுங்க, இன்னொன்னு என்னன்னா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எதிரில் வேட்டி வகையோட ஆளுங்க நிக்கிறாங்க அந்த டேபிள் பக்கத்துல. அதாவது அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே, அதாவது தாகா யாரோட மீட்டிங் போட வந்திருக்கிறாரோ, அதாவது அந்த டேபிள்ல சந்தன கேங்கும் இருக்குதா, ஆனா அடைக்கலம் திருச்சி அவங்களோட கேங்கும் இருக்குதா. சோ மேபி இந்த கிளைமேக்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். ஆனா அதே இடத்துல தேவா வேற இருக்கிறாரு. அதை தான் எனக்கு எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு தெரியல. மேபி இது கண்டிப்பா எல்சியூவா இருந்துச்சுன்னு வைங்க, ஒருவேளை படம் தாகாவோட என்ட்ரி, நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஹெலிகாப்டர்ல ரோலக்ஸோட என்ட்ரி, அந்த டேபிள்ல சந்தனம், அடைக்கலம், அன்பு, இந்த மாதிரி ஆளுங்களோட மீட்டிங்ல அங்க தேவாவும் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒரு அசம்சன் தானே இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு, சப்போஸ் எல்சிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் சொல்லவா வேணும், படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையா? நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, லோகேஷுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் மொத்த காலிவுட்டையும் எல்சியூக்குள்ள எடுக்கிறது. சூப்பர் ஸ்டார் அவரோட படங்கிறதுனால அமீர் கான் கொண்டு கதை கேட்காம உள்ள வந்துட்டாரு. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டாரை எல்சியூக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா எல்சியூ கன்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி பெரிய ஸ்டார்ஸ் நிறையா பேர், தளபதி, கமல் சார், சூர்யா, கார்த்தின்னு பாதி பேர் உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் மற்ற ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் அப்படி இப்படின்னு சூப்பர் ஸ்டாரும் உள்ளே வந்துட்டாருன்னா, சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அப்படின்னும் போது அதுதான் எல்சியூவோட இது. அந்த ஒரு நப்பாசைக்காக தான் இது எல்சியூவில் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் வேறு ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொல்லிட்டாரு. சார் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குன்னு லோகேஷ் சொன்னோடனே நான் வந்து ஒருவேளை உலகநாயகனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அது அமீர் கான் அப்படின்னாரு. அப்போ இவரே உலகநாயகன் வருவாருன்னு இவரே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வந்திருந்தால் அதை சொல்லியிருக்க மாட்டார். கமல் சார் பேரை சொல்லி அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் இல்லைன்னா ஒருவேளை அவர் இல்லையோ இல்லாட்டி இவருமே இல்லை இவர் போய் சொல்ல சான்ஸ் இல்லை. ஆடியன்ஸ் சொல்லுவாங்க உலகநாயகன் இல்லைன்னு தானே சொன்னார், எல்சியூ இல்லைன்னு எப்படி சொன்னார், எல்சியூ இப்போ இருக்கும் உலகநாயகன் அப்புறம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவீங்க. டெஃபினட்டாக பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்க போகுது. ஸோ 95% எல்சியூ இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு 5% ஹோப் இருக்குது லோகேஷ் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். One single frame you will experience all stars. That is more special than everything for us. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ரோலக்ஸு, தாகா, அடைக்கலம், அன்பு, சந்தனம் இவங்கெல்லாம் ஒரு பக்கமும் அந்த டெசர்ட்ல, ஆனால் அங்கே தேவாவோட விக்ரம் அண்ட் லியோ, அமர் இவங்கெல்லாம் ஒரு பக்கமும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டார் லோகேஷ். எண்டு கேமான விக்ரம் 2ல தான் அதை வைப்பார். ஸோ எப்படி இல்லாமல் யோசிக்க தோணுது. பட் எல்சியூவா இருந்தால் பட்டும் பயங்கரமாக இருக்கும் படம். எல்சியூவா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டாண்ட் லோனா பெஸ்ட்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் லோகேஷ். ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் ட்ரெய்லர் மொக்கையாக தெரிஞ்சு படத்துக்கு ஹைப் இல்லாமல் இருந்து ஆஃப்டர் திஸ் வீடியோ எதனா உங்ககிட்ட மாறி இருக்குதா, ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்குதா, யாருன்னா ஹைப் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய். லோகேஷோட அந்த பிரச்சனையே தான் பாருங்க. இப்போ எல்சியூன்னு ஒரு பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதை ஃபினிஷ் பண்ணாமல் அவர் இருக்கட்டும்ட்டு வேறு படங்கள் பண்ண போகும்போது அதோட ஹைப்பு பெருசாக இருக்கிறதுனால அவருக்கு எந்த படம் தனியாக ஸ்டாண்டலோன்னு சொன்னாலுமே இதோட தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவருக்கு அந்த படத்தோட பிஸ்னஸே எஃபெக்ட் பண்ணும். நாங்கள் எல்சியூன்னு நினச்சோம் என்ன சார். ஸோ மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கிறத எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு அதே பண்ணிட்டு நீங்கள் எல்சியூ போதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டாண்டலோன் படம் பண்ணால் அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வராது. ஏன்னா எல்சியூ தான் முடிஞ்சு போச்சு.
அப்போ இது ஸ்டாண்டலோன் படம்னு லோகேஷோட வேறு என்ன பரிமாணங்களை பார்க்கலாம்னு மக்களும் எதிர்பார்ப்பாங்க. இங்கே மக்களை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே பெரிய ஒரு ஓப்பனிங்கை வச்சுட்டு நான் ஸ்டாண்டலோன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை தொடரும்னு போட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டாண்டலோன் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா மக்கள் கனெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அது மக்களில் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அதை தொடங்குனா அதை ஃபினிஷ் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு. அது என்னென்னா ஹிந்தி ட்ரெய்லர் இருக்குல்ல, அந்த ஹிந்தி ட்ரெய்லரை வந்து ஹிந்தி தியேட்டர்ஸில் இப்போ படங்களுக்கு நடுவில் போடுறாங்க. அதில் ஒரு 2 நாள் நம்ம பார்த்த அதே ட்ரெய்லர் தான் அங்கேயும் ஓடி இருக்கு. இப்போ ஒரு 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 நாள் 1.5 நாளைக்கு முன்னாடி கடைசியில் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த அப்படின்னு செய்வார், அந்த சீனை தூக்கிட்டு வேற ஒரு சீனை வச்சிருக்காங்க ஹிந்தி ஆடியன்ஸுக்கு. என்னடா இது, ஒருவேளை அமீர் கானோட சீன் எதுவும் வச்சிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, சூப்பர் ஸ்டாரோட சீன் தான் வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பல பேர் ஆஹா நான் சொன்னேன்ல எஸ்கே இருக்காருங்க அப்படிங்கிறதும் நல்லா பாரியா இது எஸ்கே இல்லையா இது ஜீவாயா அப்படின்னு. ஜீவாவா? அதே போதும் நிறுத்துங்க சார், மூச்சு முட்டுது. எஸ்கே நீங்க ஓகே, ஜீவா எங்க இருந்துங்க வந்தாரு? இருக்காருக்கு, அது ஜீவா தான். அது என்ன ஃபுட்டேஜுங்கிறத நீயே பாரு. इस देवा को जानने के बाद भी तूने ऐसा सोचा? அதான் அந்த மிஸ்டி வந்து வீடியோ முடிஞ்சிருச்சு, மிஸ்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த சீன் எப்போ வரும்னு பார்க்குறேன். ஏன் இதாட்டி அந்த சீன் நான் நினைக்கிறேன் ட்ரெய்லரே மாத்திட்டாங்க போல அங்கே அவங்களுக்காக அப்படின்னு யோசிச்சு. இல்லை, அந்த ட்ரெய்லரோட இது முடிஞ்ச உடனே இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சிருந்தும் விளையாடி இருக்கேன். அந்த டயலாகை ஹிந்தியில் சொல்றாரு, ஏ குச்சிக்கே நே தேவா மித்தர் ஹே ஏ ஹே விளையாடி கருணா ஹே. அந்த டயலாக் அப்படியே இருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த உபேந்திரா இருக்காரு பாரு அந்த குடும்பியோட, அந்த பக்கம் யங் சூப்பர் ஸ்டார் நிற்கிறாரு. இது வந்து அந்த டிஏஜிங் பண்ண சூப்பர் ஸ்டார். இந்த கெட்டப்பில் தான் இந்த நெகட்டிவ்ல காட்டினாங்க. டிஏஜிங் பண்ண சூப்பர் ஸ்டார் கையில் ஒரு கொக்கி இருக்கா, அவர் வந்து அங்கே மேலே இருக்கிற அந்த முதலாளிங்களை பார்த்து சீவிடுவேன் அப்படிங்கிற அந்த டயலாக் தான். டயலாகை சொல்லலை, அந்த கை ஆக்ஷன் வந்து அந்த இப்படி இந்த கொக்கியை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு எஸ் ஒன்று போடுறாரு, சீவிடுவேன்னு. அதுல இருந்து சிவகார்த்தி இல்லை, அது சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அந்த பின் போஸை பார்க்குறாங்க, இந்த பொசிஷன் டக்குன்னு பார்த்தா எஸ்கே மாதிரி இருக்கேன்னு இன்னொருத்தங்க அந்த விக்கை பார்த்துட்டு இது ஜீவாங்க. ஆமா, ஜீவா ஒரு படத்துல இந்த மாதிரி முடி வச்சிருந்தாரு, அதை வச்சு எஸ்கேன்றாங்க ஜீவாங்கிறாங்க. இப்போ எதுக்கு சார் இந்த ஃபுட்டேஜை போட்டு இருக்கிறவனை இன்னும் பைத்தியமாக்குறீங்க? ஆல்ரெடி இருந்த ஃபுட்டேஜை ஹிந்திக்கு போட வேண்டியதானே, இப்போ எது எதுக்கு புதுசா? சரி, ஹிந்தி ஆடியன்ஸுக்கு போடுறீங்கன்னா அமீர் கான் சம்மந்தப்பட்டு ஏதாவது போடுவீங்களான்னு பார்த்தா அந்த இதை போட்டு விட்டுட்டு இப்போ இதை வந்து அவங்க குழம்புறாங்க பாருங்க. அதில் லேடிஸ் இருக்காங்க மேலே, இந்த எடுத்து வச்சுட்டு இப்படி பார்க்க விஜய் இவன் அதுக்கு மேலே எனக்கு க்ளோஸ் அப்ல பார்த்தா விஜய் மாதிரி இருக்கு. அந்த கை முடி எனக்குன்னா ஒன்றுமே புரியல. சூப்பர் ஸ்டாரோட டிஏஜிங் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும். சூப்பர் ஸ்டாருக்கு டிஏஜிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஏஜிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு விதமாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு சர்க்கிளில் உட்கார வச்சு நிறையா கேமராஸ் வச்சு. அது சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட். ஸோ அந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால டிஏஜிங் இருக்கலாம். எதுக்கு கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் இதில் உள்ள சொருகுனாங்கன்னு தெரியல. இந்த சூப்பர் ஸ்டாரோட யங் கெட்டப் சொதப்பிருச்சுன்னா போச்சு. ஏன்னா இப்போ டிஏஜிங்கிற பேரில் நிறையா படங்களில் சொதப்புறதுனால நமக்கு அப்படி போயிட்டு இதாகுது. ஸோ அதனால் ஓரளவுக்கு டிஏஜிங்கை வந்து ஜெயிலரில் கொண்டு வந்தாங்க. அவர் அந்த கண்ணு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஜெயிலர் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஒரு யங் ரஜினி வர்ற மாதிரி பண்ணாங்க. இதில் வந்து இன்னுமே யங்காக காட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அவர் கூலியாக ஒர்க் பண்ணும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது தெரியலை. பின்னாடி உபேந்திரா வேறு இருக்கார். இது சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட ஒரு பெரிய ஸ்டாருக்கு சின்ன வயசு காலம் அப்படின்னா ஒரு சின்ன பையனை நடிக்க வைக்கலாம். அவரோட யங் ஏஜுக்கு இன்னொரு ஹீரோவை அதில் போட்டு நடிக்க வைப்பாங்களான்னு தெரியலை. இது சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கணும். ஆனாலும் பல பேர் தனியாக அந்த கையை மட்டும் பார்த்துட்டு இது எஸ்கேவோட கைங்க, எனக்கு அவர் கை நல்லா தெரியும், இருந்தால் சந்தோஷம். பட் வில் சி. என்னவோங்க நீங்கள் என்னடான்னா ஹைப்பு ஏற்றாதீங்கன்னு ட்ரெய்லரை கட் பண்ணிவிட்டு தியேட்டரில் போடுற ஹிந்தி ட்ரெய்லருக்கு மட்டும் கிளைமேக்ஸை மாற்றுறீங்க. மாற்றினாலும் விரட்டி வருவோம்ல அப்படின்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே போட்டு அடிக்கிறாங்க. ஜீவா பாப்பார் இந்த நியூஸை கேட்டு, நான் கூலியில் நடிக்கிறேன்னா எனக்கே சொல்லலை யாரும். ஏதோ இன்னொரு 4 நாள் எல்லாம் தெரிஞ்சிடும்.
லோகேஷ் நமக்கு ஆஹா நினைச்ச மாதிரியே பண்ணிட்டியப்பா அப்படிங்கிறாரா, இல்லைன்னா நீ ஏன்டா நினைச்ச அப்படின்னு கேட்குற மாதிரி பண்ணுறாராங்கிற மாதிரி தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் லியோவில் வந்த மாதிரி கமல் சாரோட வாய்ஸ் வருதா? கமல் சாரே வர தேவையில்லை, வாய்ஸ் கூட வர தேவையில்லை, எல்சியூலேருந்து யாராவது ஒருத்தர் அந்த கேரக்டரில் அங்கே வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது எஸ்கேவாக இருக்க சான்ஸ் இல்லை, ரஜினி சாராக தான் இருக்கணும். பட் பார்ப்போம், சொல்ல தெரியாது. கோட்டில் திடீர்னு எஸ்கே வந்த மாதிரி இதுலேயும் வந்து நிற்கிறாரா தெரியல. கொக்கியை பிடிக்க சிவா அப்படின்னு கொக்கியை கையில் கொடுத்துருவாரு தெரியல சூப்பர் ஸ்டார். ஐயோ, வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. போய் பார்த்துடலாம். உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.